தமிழ் வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். வழக்கம் போல இந்த வருடமும் வாட்ஸ்அப்பில் வாழ்த்துக்கள் வந்து குவிய போகின்றன. சில நாட்களுக்கு பிறகு அதை நாம் வாட்ஸ்அப்பில் இருந்து டெலிட் செய்து விட்டதாக நினைப்போம். ஆனால் ஃபைல் மேனேஜரை சென்று பார்க்கும் பொழுது வாழ்த்துக்களும் வீடியோக்களும் சேகாரமாக இருக்கும். அவை நமது ஃபோனின் நிறைய இடத்தை ஆக்கிரமித்து கொண்டு ஃபோனின் செயல்பாடுகளை மந்தப்படுத்தும். இதை எளிய முறையில் தவிர்ப்பதற்காக தான் இந்த காணொளி. முதலில் ஃபைல் மேனேஜருக்குள் சென்று நமக்கு தேவையில்லாத டாக்குமெண்ட்டுகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஃபோட்டோவாகட்டும் வீடியோவாகட்டும் அதை நாம் டெலிட் செய்கின்ற பொழுது அவை அனைத்தும் பர்மனெண்ட்டாக டெலிட் ஆகாது. ரீசெண்ட்லி டெலிட்டட் என்று இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷனை உள்ளே சென்று பார்த்தோமானால் நாம் ஏற்கனவே டெலிட் செய்த அனைத்து ஃபைல்களும் அதில் சேகரமாக இருக்கும். அவை முழுவதுமாக ஃபோனிலிருந்து நீக்குவதற்காக ரீசெண்ட்லி டெலிட்டட் என்ற ஆப்ஷனிற்குள் உள் சென்று டெலிட் ஆல் என்ற ஆப்ஷனை தேர்ந்தெடுத்து ஓகே பட்டனை அழுத்தினால் பர்மனெண்ட்லி டெலிட்டட் ஆல் ஐட்டம்ஸ் என்று கேட்கும். அதை அழுத்தும் பொழுது முழுவதுமாக நமது ஃபோனிலிருந்து நீங்கிவிடும். நாம் தவறுதலாக டெலிட் செய்த வீடியோக்களோ அல்லது ஃபோட்டோக்களோ திரும்பவும் பெற வேண்டும் என்றால் ரெக்கவர் என்ற பட்டனை அழுத்தினால் அவை மறுபடியும் நமது கேலரியில் வந்து சேர்ந்துவிடும். இப்படி தேவையற்ற வாழ்த்துக்களையும் ஃபோட்டோக்களையும் வீடியோக்களையும் தவிர்ப்பதற்கு எளிய வழிமுறை ஒன்று வாட்ஸ்அப்பில் உள்ளது. அவற்றை இப்பொழுது பார்ப்போம். வாட்ஸ்அப்பின் உள்ளே சென்று தனிநபரோ அல்லது குழுவிற்குள்ளோ சென்று அதன் மேலே இருக்கக்கூடிய பட்டனை தட்டினால் மீடியா விசிபிலிட்டி என்ற ஒரு ஆப்ஷனை காமிக்கும். அதை செலக்ட் செய்து நோ என்று கொடுத்து ஓகே பட்டனை அழுத்த வேண்டும். இவ்வாறு செய்யும் பொழுது தேவையற்ற ஃபைல்கள் நமது கேலரியில் வந்து தங்குவதை முழுமையாக தவிர்க்க முடியும். இதன் மூலம் ஃபோட்டோ, வீடியோ, ஆடியோ, டாக்குமெண்ட்ஸ் எல்லாமும் நேரடியாக ஃபைல் மேனேஜரில் வந்து தங்குவதை தடுக்க முடியும். வேண்டாத குப்பைகளை சேர்த்து நமது மெமரி ஸ்பேஸை வீணடிக்க வேண்டாம். இதற்கு ஸ்வட்ச் ஃபோன் என்று பெயர் வைத்தாலும் தகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.